கண்ணுக்கு குளுமை தரும் இயற்கை எழில் கொஞ்சம் கிராமம்தான். ஆனாலும் அவசரத்திற்கு ஆம்புலன்ஸை அழைக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த காட்சியில் வருவது போன்று மரத்தில்தான் ஏற வேண்டும். மர உச்சியிலும் மலைக்குன்றிலும் மாடியிலும் ஏறி மனம் நொந்து போன இந்த கிராம மக்கள் இந்த காட்சியில் கஞ்சா கருப்பு செல்போனை வைத்துக்கொண்டு புலம்புவது போன்றே புலம்பிக் கொண்டிருக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் படுகை காட்டூர், சின்ன காளிப்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி, சாலைப்பட்டி, மலைப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் செல்போனில் யாரையேனும் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஞ்சுக்குழிப்பட்டி கிராமத்திற்கு வந்துதான் பேச வேண்டிய சூழல் உள்ளது. செல்போன் இருந்தால் போதும், உள்ளங்கையில் உலகத்தையே பார்க்கலாம் என அனைத்தும் நவீனமயமாகிவிட்ட நிலையில் சிறுமலை அடிவார பகுதியில் உள்ள இந்த கிராமங்களில் செல்போன் டவரே இல்லை என்பது ஆச்சரியம்தான். நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மலை குன்றுகள்லேயும் பாறைகள்லேயும் மரங்கள்லேயும் ஏறித்தான் ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்படியே பண்ணோம்னா 4 கிலோமீட்டர் இங்கே வரணும். அப்படி ரோட்டில் நின்று ஒரு மெயினில் நின்று பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 கிலோமீட்டர் நாங்கள் இங்கே வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களுடைய நிலைமையாக இருக்குது. இதை அரசு கண்டும் காணாமையே இருக்குது. மரத்திலும் வீட்டின் மொட்டை மாடிகளிலும் ஏறி போன் செய்தாலும் பேசுவது கடினம்தான் என கூறும் கிராம மக்கள் செல்போன் இருந்தும் பயன்படுத்த முடியாத சூழல் உள்ளதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். எங்கள் ஊரில் டவர் கிடைக்காது. டவர் கிடைக்கணும்னா 2 கிலோமீட்டர் நடந்து போய் பேசணும். இப்போ அவங்க நாங்கள் தற்சமயத்துக்கு பேசணும்னா மாடிக்கு தான் பேசுகிறோம். அதுவும் ஒரு சாயம் தான் கிடைக்குது, மற்ற டைம் கிடைக்க மாட்டேங்குது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை அதிகாரிகள் பலரிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், மாணவ மாணவிகள் ஆன்லைனில் கல்வி கற்க முடியாத நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். பள்ளி மாணவர்கள் படிக்கிறதுக்கு இன்றைக்கி கம்ப்யூட்டர் காலம் வளர்ந்து வச்சு இன்றைக்கி செல்ஃபோனில் படிக்கிறாங்க. அப்படி இருக்கிறது பிள்ளைகளுடைய படிப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக வயதானவர்கள், முதியோர்களுக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டாலோ அல்லது கர்ப்பிணிகளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டாலோ மருத்துவ சேவைக்கு 108 ஆம்புலன்ஸை கூட அழைக்க கூட முடியாததுதான் வேதனையின் உச்சம் என்கின்றனர் கிராம மக்கள். பொதுமக்கள் வெளியூரில் தொடர்பு கொள்ள முடியல. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு 108 கூப்பிட வந்தால் கூட 5 மைல் போய்த்தான் கூப்பிடணும். அதனால் எங்கள் ஏரியாவில் அவசியம் தொலைத்தொடர்புக்கு டவர் அவசியம் வேணும். செல்போன் டவர் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் செல்போன் டவர் அமைக்காதது ஏன், என்ன காரணம் என்பது குறித்து விளக்கம் கேட்பதற்காக BSNL தொலைத்தொடர்பு அதிகாரி ரமேஷை தொடர்பு கொண்டபோது அவர் தான் சென்னையில் இருப்பதாகவும் நேரில் பேசுவதாகவும் கூறி இணைப்பை துண்டித்து விட்டார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரேம்குமார். ஹலோ சார், வணக்கம் சார். நான் நியூஸ் தமிழ் திண்டுக்கல் ரிப்போர்ட்டர் பேசுகிறேன் சார், பிரேம்குமார். யார் சார் வேணும்? இல்லை சார், ஒரு தகவல் ஒன்று சார். லீவு சார், சென்னையில் இருக்கேன் நான். அப்படியா சார்? எப்போ சார் வருவீங்க திண்டுக்கல்? வியாழக்கிழமை வருவீங்க சார். வியாழக்கிழமையா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.